ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதாவது திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தேன். சொல்லப்போனால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கடைசி வீடியோ. ஓகேங்களா? இனிமேல் நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் போனதே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்களே தவிர வியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அந்த வீடியோ பற்றின ஞாபகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதாவது எவ்வளோ வியூஸ் போயிருக்கும், எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் வருமா, சின்னதாக ஒரு மொபைலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்தால் கூட போதும், உடனே டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணுன்னு தோணும். அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபராக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோ வந்து போடுறீங்க. ஆனால் போட்டதுக்கப்புறம் அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, அதாவது வியூஸ் போகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டல்லாயிரும். ஓகேங்களா? அது மாதிரி தான் எனக்கும். நானும் வந்து வீடியோ போட்டே இருந்தேன். சில வீடியோலாம் வியூஸ் போகும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பரவாயில்லையே இந்த வீடியோ நம்ம நல்லா பேசியிருக்கோம், இந்த வீடியோ வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சுவலி போடுவேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வியூவே போகாது. ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? இதுவரைக்கும் நான் சேனல் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம், அதாவது நான் 2018 சும்மா சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா? இதில் வந்து நான் ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த அதாவது இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த ஊரடங்கு இதெல்லாம் போட்டு வீட்டில் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு மணி ஏர்ன் பண்ணணும், நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு இந்த வீடியோ சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு வியூஸ் கம்மியாக போனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், சரி போக போக வியூஸும் அதிகமாகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக வியூஸ் அதிகமாகவே போகலை ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன வீடியோ போடாமல் எப்படின்னு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் ஸ்டார்டிங்கில் சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளே ஆயிரும். ஓகேங்களா? மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் போகுது அப்படின்னா மீதி வந்து இந்த யூடியூப் ஆக மட்டும்தான் மீதி டைமை நான் செலவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது, எப்படி வந்து வீடியோ எடுக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில், அதாவது எப்படி வந்து வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறதுலேருந்து தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக உங்களுக்கு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நான் வீடியோ ஒரு சின்னதாக அடிக்கடி சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் வீடியோவில். அது எல்லாமே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணது போக மீதி தான். ஓகேங்களா? அவ்வளோ இது நான் எனக்கு பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிற வேர்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை நான் மாற்றிக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்து மாற்றினேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். அது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோடே ஆகாது. ஏன் என்ன ஒன்றுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது சம்மந்தமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலும் அதுவும் யூடியூப்பில் தான் பார்த்தாகணும். யூடியூப்பில் பார்த்தாலும் ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஸ்டுடியோப்பில் போய் பண்ணுங்கம்பாங்க, ஒருத்தர் போய் க்ரோமில் போய் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே கண்டுபிடிச்சி சரி இதில் எதுடா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பார்த்திங்கன்னா வியூஸ் அந்தளவுக்கு போச்சா அப்படின்னா போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வியூஸ் வந்து அதிகமாக போச்சு. எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம திரும்ப வீடியோ போடலாம், தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போட்டு அதுக்கப்புறம் போட பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வியூஸ் போகும், ஒரு வீடியோ வியூஸ் போகாது. அதாவது பார்த்திங்கன்னா நான் எந்த வீடியோக்கு வந்து ஹார்ட் ஒர்க் அதிகமாக போடுறேனோ அந்த வீடியோ வந்து போகாது ஃப்ரெண்ட்ஸ். எது நான் சாதாரணமாக மேலோட்டமாக எடுத்து போடுறேனோ அந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு, அதுவும் அது பெருசாக பிச்சுக்கிட்டுலாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஏதோ சுமாராக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சில நேரங்களில் எனக்கே தோணியிருக்கும். அதாவது நம்ம இப்போ வெளியில் போயிட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு மைண்டுக்கு, அதாவது நம்ம உடம்புக்கு வந்து
அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மென்டல் ஒர்க் தான். ஓகேங்களா, அதிகம் வந்து மைண்டு தான். எப்போ பார்த்தாலுமே மற்ற வேலை செய்யறதுல இருந்தாலுமே வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு பேபி இருக்கா. ஓகேங்களா, என்னோடய ஃபேமிலியை வந்து கவனிச்சிக்கிறதுல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாருமே என்ன நீ சேனலில் வீடியோ போடுறேங்கிற, எவ்வளோ காசு சம்பாரிச்ச என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பைசா கூட இருந்து யூடியூப்ல இருந்து இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது எல்லாமே இன்னும் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் $100 வந்தால் மட்டும்தான் அமௌண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா $10 மட்டும்தான் வந்திருக்குது. ஓகேங்களா, அந்த $100 வரத்துக்குள்ளேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி வியூஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5-6 வருஷமே ஆயிரும். ஓகேங்களா, அப்படி 5-6 வருஷம் நான் கஷ்டப்பட்டு அதில் அமௌண்ட் வருது அப்படின்னா அது எவ்வளோவா இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு 5,000 தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேபி இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடுற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சேனலை இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து சும்மா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, இப்போ ஏதாவது ஒரு வீடியோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அது கரெக்டு தான் பட்டால் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஆனால் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேபி என் மேலே வந்து ஏதாவது மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சி மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் நான் முடியல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. ஸோ அதனால் நான் என்னோடய சேனலில் வந்து பர்மனெண்ட்டாக வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்ன வீடியோ இதில் எதுக்கு நான் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா செங்கல் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ஓரளவுக்கு பாதி எடிட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, வச்சுட்டு எனக்கு அப்லோட் பண்ண மனசே வரல. ஏன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நான் 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி மற்ற வேலைலாம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸ் பக்கம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன வீடியோ ஒன்றும் அந்தளவுக்கு ஒர்த்தாலாம் இல்லை, இதுக்கு போய் நீங்கள் என்ன 5 மணி நேரம் வேலை செஞ்சீங்களா, என்ன பொய் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போய் வீடியோ எடுத்து அதை வந்து நான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணதில் ஃப்ரெண்ட்ஸ், எடிட் பண்ணி. ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் இப்படி இந்த வீடியோ போய் எடுத்துகிட்டு வந்து அதை எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு யூடியூபரும் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இது ஒத்தாலாக தான் நான் எடுத்தேன். அந்த சைடு மண் குலைக்கிறதே எடுக்கணும், அதுக்கப்புறம் இங்கே வந்து செங்கல் அறுக்கிறது, தண்ணி தெளிக்கிறது, இதையும் எடுக்கணும். ஓகேங்களா, அங்கேயும் போகணும், இங்கேயும் வரணும். அதேமாதிரி அவங்களுக்கு கவர் பண்ணாமல் எடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் கவர் பண்ணாமையும் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை. என்னென்ன யூடியூப் வந்ததுக்கப்புறம் என்ன ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக ஒரு வீடியோ நினச்சிட்றோம், என்ன இது வீடியோ மொக்கையாக எடுத்திருக்காங்கப்பா, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நான் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் இப்போலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏதாவது ஒரு சேனல் இப்போ ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய கமெண்ட், முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கமெண்ட் அவ்வளோக்கு பண்ண மாட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு லாஸ்ட் வீடியோ உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது வீடியோ நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து வீடியோ போடல அப்படின்னா சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, நானும் என் மனசார வந்து நான் சேனலை டெலீட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் வந்து நான் டெலீட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செங்கல் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் முன்னாடி அப்லோட் பண்ணது, நான் போட்ட எஃபர்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக இதை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் இதுவும் போகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் வந்து செய்யக்கூடிய இடத்த வந்து கரெக்டாக பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டில் செங்கல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கட்டில் வச்சு ஃபுல்லாக அந்த பில்லு கல் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வச்சு தேய்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சதுக்கப்புறம் மணல் கொட்டுவாங்க. மணல் கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் கொண்டாந்து போடுறவங்க வந்து மண் கொட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படுதா எதுக்காக விரிச்சு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொண்டு வர மண் வந்து கீழே பட்டுச்சு
கீழே ஒட்டிக்கும். ஓகேங்களா? கீழே பட்டுச்சு அப்படின்னா கீழே ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஒட்டுச்சு அப்படின்னா அடுத்து அறுக்கக்கூடிய செங்கல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கரெக்டான ஷேப்பில் வராது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மண்ணுக்கு மேலே முட்டிட்டு வந்த மாதிரி இருக்கும் அடியில். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு படுதா வந்து வேஸ்ட் படுதா ஓகேங்களா? கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வந்து மண் ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க. அந்த மண்ணை எப்படி வெட்டுறாங்க, எப்படி குலைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி. அதாவது மண் குமிச்சு வேறு சைடு இருந்து கல் இருக்கிறதுக்குன்னு நான் தகுந்த மண்ணுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மண்ணில் தான் செங்கல் செய்ய முடியும். சாதாரணமாக எல்லா மண்ணையும் செய்ய முடியாது. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணோட கலந்த மண் வாங்கிட்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க ஓகேங்களா? வெளியிலேருந்து ஏற்றிட்டு வந்து அதை வந்து இடித்து விட்டு அதில் வந்து தண்ணியை விட்டு நல்லா குழைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழைச்சது அதாவது நாளே குழைச்சிருவாங்க. குழைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி மிதித்து நல்லா இது பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியான ஷேப்புக்கு கல்லில் இருக்கிற ஷேப்புக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். திக்னஸ்க்கு வந்துடும். அதே மாதிரி இந்த மண்ணை கொட்டும்போது பார்த்திங்கன்னா கீழே அந்த காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு தான் அந்த மண்ணை கொட்டுவாங்க. அப்படியே கொட்டினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்துடும் ஓகேங்களா? முகத்துலேயே அடிச்சிடும் அந்த கையில் பிடிக்கிற இடம். ஸோ அதனால் அதை நல்லா காலில் மிதிச்சுட்டு மெதுவாக தான் விடுவாங்க. நல்லா வெயிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு தான் வந்து என்னமோ புசுக்குன்னு இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த வண்டி ஓகேங்களா? அதில் தான் வந்து தள்ளிட்டு வருவாங்க. மண்ணை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடிச்சு விட்டுட்டு அதில் வந்து தண்ணி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டு மம்டியில் நல்லா வெட்டி இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என் நேரமாக என்னமோ தண்ணி எக்ஸ்ட்ரா உடஞ்சிட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சொதன்னு கொலன்னு குலைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நார்மலாக அப்படி குலைக்க மாட்டாங்க. தண்ணி கரெக்டாக பார்த்து முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஓகேங்களா? நான் எடுத்த டைமோ என்னமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் என்னென்னா பார்த்திங்கன்னா நான் நாளே வந்து ஒரு 12 மணி அளவுலலாம் வந்து குலைச்சி வச்சுருவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் குலைச்சிட்டு அடுத்த நாள் தான் அந்த மண்ணை எடுத்து வந்து செங்கல் செய்வாங்க. ஸோ அதனால் அந்த அந்த என்ன தான் தண்ணி வந்து உடஞ்சிட்டு வந்து ஊற்றினாலும் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மண் இந்த பதத்தில் தான் இருந்தது. எப்படி இருக்குது என்னென்னு பாருங்கள். கரெக்டாக செங்கல் செய்கிறதுக்கு கரெக்டான அளவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் இருக்கிற கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதில் வந்து மண் அள்ளி இந்த மாதிரி தான் வைப்பாங்க. வச்சுட்டு அந்த சீல் வைக்கிறது, அதாவது யார் வந்து அவங்களுடைய நேம் தனியாக தெரியணும் ஓகேங்களா? அதனால வந்து இந்த செங்கல் அந்த ஓனர் இருக்காங்க பார்த்திங்களா? அவங்களோட இனிஷியல் போட்டால் ஒரு இது மாதிரி இருக்கும், அந்த சீல் மாதிரி. அதை வச்சு எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் கல்ல இருப்பாங்க. பாருங்கள் எப்படி வச்சு துணிக்கிறாங்கன்னு. உள்ளே 2-3 டைம் வச்சு திணிப்பாங்க. இல்லைன்னா கல்லுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா? செங்கல் சரியான இதில் வராது. இதில் கல்ல இருக்கும்போது என்னென்னா பார்த்திங்கன்னா சில டைம் கண்ணாடி இருக்கும். அதுக்கப்புறம் சில டைம் கல் இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டைமில் காயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி மண் குலைக்கும் போதும் அப்படி தான். அதில் இருக்கக்கூடிய குச்சி கல் இதெல்லாம் வந்து காலில் கண்டிப்பாக படும். சில டைம் ஏன் மம்டி எடுத்து விட்டுருங்க பார்த்திங்களா? அந்த மம்டி கூட வந்து காலில் பட்டுரும் ஓகேங்களா? லைட்டாக என்ன தான் பார்த்து வேலை செஞ்சாலும் ஏன்னா மண்ணுக்குள்ளே தானே வேலை செய்கிறோம். கால் இது மண் இதுனே தெரியாது. வெட்டும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக படும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. அதாவது நம்ம வாங்கக்கூடிய செங்கல் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலைக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் செங்கல் அறுத்தாச்சு. அதாவது பார்த்திங்கன்னா 2 பேர் சேர்ந்து இருப்பாங்க. இப்போ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் அறுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்படியே கண்டினியூ பண்ணி அறுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒத்தாளாக அறுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து உட்காந்துட்டு நகர்ந்து போய் அறுக்குறாங்க ஓகேங்களா? ஒத்தாளாக அறுத்தாங்க அப்படின்னா எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு திரும்ப போகிற மாதிரி இருக்கும். 2 பேராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அறுப்பாங்க. இதில் இந்த கல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வயக்காடு சைடு தான் ஓகேங்களா? ஸோ அதனால் ஆடு இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆடு மாடுலாம் வந்து மிதிச்சது அப்படின்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டும் அந்த கல் கண்டிப்பாக எதுக்குமே இல்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். அது ஒன்று இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மணல் வந்து அடியில் போட்டுட்டு தான் செங்கல் செய்வாங்க. அப்போ தான் வந்து கீழே ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா கீழே ஒட்டிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து இன்னொருத்தர் வந்து உட்காந்து இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த பக்கம் உட்காந்து அப்படியே வந்து அறுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். செங்கல் வந்து செய்கிறது வந்து அறுக்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இவங்களும் அந்த சீல் எடுத்து வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கண்டிப்பாக இது என்னுடைய லாஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்கும்போது இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் எடுத்திருக்கேன். நல்லா இருந்தால் தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லாஸ்ட் வீடியோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வியூஸ் லைக் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செங்கல் இருப்பாங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன் ஓரளவுக்கு. நான் எவ்வளோ கட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு எந்தெந்த பாட்டை கட் பண்ணுறது என்னென்னு எனக்கே ஸோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முடியல அப்படின்னா கொஞ்சம் ஓட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேகமாக தான் வீடியோ வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா திரும்பவும் மண் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அறுத்து முடிக்க போகிறாங்க. அதை பார்த்து அங்கேருந்து மண் கொண்டு வந்து கொட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கல் எவ்வளோ அறுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது அறுக்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். ஓகேங்களா, அறுத்துருக்காங்க. பக்கத்தில் இருக்க கல் பார்த்திங்கன்னா நாள் அறுத்த கல். அதாவது கல் சீவுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பாட்டெலாம் அதை வந்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து லைட்டாக சீவி விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கும் நாள் வந்து அறுத்த கல் இப்போ பார்த்துட்ருக்குது. இது நல்லா காஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கும் நாள் அறுத்த கல். இது வந்து அதை விட நல்லாவே காஞ்சிருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லைனு ஒரு நெட்டை வந்து பார்த்திங்கன்னா குத்துக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லை வந்து நேரம் நிற்க வச்சுருப்பாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப நல்லா காஞ்ச கல். அந்த காஞ்ச கல்லுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க கட்டாயம்னு ஒன்று போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வீடியோ எடுத்தப்போ கட்டாயம் இல்லை. இது கட்டாயம் இல்லை. இந்த படுதாக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்ச கல், அந்த குத்துக்கல் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்திங்களா. அந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மால்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் இந்த இதில் தான் வந்து அடுக்கி வச்சு மூடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கல்லை பொறுத்த வரைக்கும் மழை, அதுக்கப்புறம் இந்த ஆடு மாடு தொல்லை காயிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடு மாடு தொல்லை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை. ஓகேங்களா, மழையில் பட்டுச்சு அதாவது கல் சுடுறதுக்கு முன்னாடி மழை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா சுத்த வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரைஞ்சி போயிடும். இவ்வளோ ஒர்க் போட்டு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணது எல்லாமே வந்து வீணாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நஷ்டமாயிரும். ஸோ அதனால் படுதா அப்படிங்கிறது வந்து இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கிளைமேட்டை வச்சு கண்டுபிடிச்சாகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இன்றைக்கி மழை வருமா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாகணும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக போய் அந்த கல்லெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணணும். நிறைய டைம் பார்த்திங்கன்னா நனைஞ்சிட்டு தான் வர மாதிரி இருக்கும் இந்த வேலை செய்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து பல நாள் உழைப்பு ஒரு நாளில் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் எவ்வளோ மழை வந்தாலும் பொருட்படுத்தாமல் தான் போய் இந்த கல்லை வந்து சேஃப்டி பண்ணி படுதாவை போட்டு மூடி இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இந்த மாதிரி மால்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்க கல் கூட ஓரளவுக்கு நிறைய மழை வந்தால் கூட காப்பாற்றிடலாம். ஆனால் அந்த கீழே படுக்க வாக்கில் இருக்கிற கல்லெலாம் பார்த்திங்கன்னா சப்போஸ் கல்லை அடுக்க முடியல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக வந்தது அப்படின்னா கீழே தரமட்டமாக தானே இருக்குது. ஸோ அதனால் அந்த கல்லெலாம் கண்டிப்பாக கரைஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஈஸியாக நினைக்கிற ஒரு செங்கல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டாசினிங்கி செடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கல்லை அறுக்கிற வரைக்கும் சரி கொஞ்சம் எங்கிட்ட போய் பார்க்கலாமேன்னு பார்த்தேன். இப்போ தொட்டாசினிங்கி செடி இருந்துச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, தொட்டோடனே உடனே சுருங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டாசினிங்கியோட பூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா, ரவுண்டாக பாலாட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிங்க் கலரில் லைட்டாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் அந்த கலர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருந்த இது கத்திரிக்காய் செடியெலாம் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கத்திரிக்காய் தோட்டம். அது கொடுக்கா புளியே தான். அடுத்து இப்போ மோட்ரு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி அங்கே மண் குலைக்கிறதுக்கு தண்ணி வந்தது பார்த்திங்களா, அது இங்கேருந்து தான் வரும். இந்த மோட்டர்லேருந்து வர தண்ணி தான் அங்கே வாய்க்கா கண்ணாருன்னு சொல்லுவாங்க. அதில் விட்டு அங்கே அந்த குழா வழியாக அங்கே வர மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்துருச்சு. கழுவதான் அப்படி கிடக்குதுதா.
இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல் செய்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ இங்கேருந்து நம்ம செங்கல் செய்கிற இடத்துக்கு அப்படி பொறுமையாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் போயிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதையும் கொஞ்சம் எடுத்தேன், அதையும் அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் செடி நிற்கிறத பார்த்திங்கன்னா எங்கள் பைக் தான் நின்றுட்டுருக்குது. இப்போ நம்ம அங்கே வேலை செய்கிற இடத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா மார்னிங் டைமு ஒரு 6 o'clock இருக்கும் ஓகேங்களா. அப்படியே லைட்டாக பனி, அந்த வெயில் வர வர அந்த பனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சி போகிறது பார்க்கவே உண்மையாக நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மண்ணை இடித்த அந்த இடம். என்னை கேட்காம வேலை செய்ய சொன்னா எப்படி குமிச்சு வெளியிலேருந்து கொண்டாந்து குமிச்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இவங்க கொஞ்ச நாள் வந்து இங்கே வேலை செய்யாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அந்த மண்ணுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா புல் இதெல்லாம் வந்து முளைச்சி கிடக்குது. அதனால தான் கொஞ்சம் பாலடைஞ்ச இடம் மாதிரி தெரியும். கொஞ்ச நாள் வந்து கல்லை இருக்கிறத விட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து இந்த மண் குளிச்சிருந்த இடம். தண்ணி அதிகமாக போகும், இப்படி கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த செங்கல் அதெல்லாம் அறுத்துருக்கிறதுலாம் ஒரு ஃபுல் வியூ பார்க்கலாம். எனக்கு வேறு குலைக்கவே தெரியாது. இந்த செங்கல் செய்கிற இடத்தோட ஃபுல் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த குத்துக்கல் ஃப்ரெண்ட்ஸ். நேராக கல்லை நிற்க வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த மாலில் அடிக்க வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வரிசையாக கல் நாள், அதுக்கு முன்னாடி நாள் அறுத்த கல், அதுக்கு முன்னாடி நாள் அறுத்த கல்னு காய வரிசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலை செய்கிற இடத்தோட ஃபுல் வியூ. ஆக்சுவலி இந்த கல் செங்கல் நெருப்பு முட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கல் காலவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செங்கலை வந்து இது வந்து பச்சை செங்கல்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நெருப்பை மூட்டி ஒரு மாதிரி ஷேப்பில் சூப்பராக அடுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடுக்கி நெருப்பை மூட்டி எரிய வைப்பாங்க. அதை எடுக்கலாம்னு நினச்சேன். ஆக்சுவலி நாளைக்கு எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக அது ரொம்பவே நிறைய பேரோட உழைப்புக்கு அப்புறம் தான் இந்த செங்கல் வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுக்கு பந்தல் போடணும் பந்தல் போடணும். பாவக்காய் செடி அப்படின்னாவே பந்தல் மாதிரி இதை போட்டால் தான் அது நல்லா காய்க்கும். இவங்க ஐடியா பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பந்தல் மாதிரி போட முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேப்பங்குச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளைய வெட்டி இந்த மாதிரி குச்சியை ஊனி வச்சு அது மேலே ஏற்றி விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நல்லா காய்ச்சிருந்தது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எல்லாமே அந்த வேப்பங்குச்சியில் தான் வந்து கொடி போகிற மாதிரி படர விட்டுருந்தாங்க. சூப்பராக வந்து காய்ச்சி தொங்கியிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நேச்சர் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா எல்லோ கலர் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சூரிய உதய டைமு. ஸோ அதனால் இந்த கலரில் வீடியோ தெரியுது. சூரியன் வெளிச்சம் வந்துட்டுருக்கு. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் டைமு. ஸோ அதனால் இந்த கலரில் இப்படி தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாமே இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி காய்ச்சி தொங்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வீடியோ வராது. ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ நம்ம சேனலில் இருக்கிறது, நான் ரொம்ப பெஸ்ட்டாக வீடியோ போட்டேன் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ஏதாவது ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சேனல் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏய் உன் பேத்தி சன பேச்சு கேட்க